என்னடி அவளை இன்னும் காணோம்? தெரியலம்மா. நீங்களே கதவை தட்டுங்க. ஐயோ, இப்ப யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. கதவை தட்டினா ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க? சுபலட்சுமி. ஐயோ அண்ணி, கதவு தர. அண்ணி சொல்லுங்க அண்ணி. கதவு தர சுப்பு. நலங்கு வைக்க பொண்ணு கூப்பிடுறாங்க. ஐயோ, நலங்கு வைக்க கூப்பிடுறாங்களா? 11 மணிக்கு தானே சொன்னாங்க. என்னன்னு தெரியலையே. ஏன் அண்ணி அதுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுல, சீக்கிரமா முடிச்சிடலான்னு தான். சுப்புலட்சுமி, ஏன் கதவை திறக்காம உள்ள இருந்தே பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கதவை திறங்க. அது நான் 11 மணிக்கு தான் நினைச்சு நந்தினிக்கு கொஞ்சம் பொறுமையா தான் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சா அண்ணி. அதான் இன்னும் அவளுக்கு அலங்காரமே முடியல அண்ணி. சரி பரவாயில்ல, கதவை திறங்க. நாம எல்லாரும் சேர்ந்து நந்தினிக்கு அலங்காரம் பண்ணா சீக்கிரமா முடிச்சிடலாம்ல. ஐயோ, போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோண்டி. சுப்பு, சுப்பு, கதவு தர சுப்பு. சுப்பு, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? கரிகால அண்ணனுக்கு கால் பண்ணி எங்க வராருன்னு கேட்கவா? முதல்ல அதை சீக்கிரம் கால் பண்ணு. சுப்பு, சுப்பு, இவ்ளோ நேரம் கதவை தட்டிட்டே இருக்கும், கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருக்க போகுது? தட்டிக்கிட்டே இருக்கும், கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்படிதானே தோணும். ஹலோ, நான் ரோஹிணி பேசுறேன். சொல்லு, என்ன ஆச்சு? நலங்கு வைக்கிற நேரத்தை மாத்திட்டாங்க. உடனே வைக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பண்றது? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு கரிகாலா? நலங்கு வைக்கிற நேரத்தை மாத்திட்டாங்களா? இப்ப உடனே ஆரம்பிக்க போறாங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏய், ஏன் இப்ப திடீர்னு மாத்துனாங்க? தெரியல. அம்மா வேற ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அம்மா, ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன்னு இப்ப பேசுங்க. நீங்க கதவை தட்டி திறக்கறாங்களான்னு பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சுப்பு. அத்தை, சொல்லுப்பா. அத்தை, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாங்க இங்க பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சா போதும். அது கொஞ்சம் இருக்குடா. இப்ப சரியா இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்களேன். என்னாச்சு? என்னன்னே தெரியல, ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கும். நந்தினி கதவை திறக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்க. கல்யாணி ஏதோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் பொறுமையா போகலான்னு பாக்குறேன். ஆனா அது நடக்காது போலயே. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியது. ஐயோ, நீங்க வர வரைக்கும் கதவையே திறக்காம என்னன்னு சொல்லிப்பா நான் சமாளிக்கிறது. நீங்க கதவை திறந்து விடுங்க அத்தை. கதவை திறந்து விடவா? என்னப்பா சொல்ற? ஆமா அத்தை, நீங்க தைரியமா கதவை திறந்து விடுங்க. இல்லன்னா ஊர் பூரா உங்க பொண்ணு பேரு கெட்டு போற மாதிரி நானே பண்ணிடுவேன். எல்லாரும் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நந்தினி பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்றத நம்பலேனா எல்லாரும் சேர்ந்து சுப்புலட்சுமி அத்தை கிட்ட தான் நந்தினி எங்கன்னு கேள்வி கேட்பாங்க. மாத்தி மாத்தி கோவமா கேள்வி கேட்கறதுனால சுப்பு அத்தை பயந்து உண்மை உளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்ன பண்ணும் தெரியுமா? யார் சுப்பு அத்தை கிட்ட ரொம்ப கோவமா பேசி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும். சரி. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட நீ பொய்ன்னு அடிச்சு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்க கோவம்லாம் உன் பக்கம் திரும்பிடும். சுப்பு அத்தையை விட்டுட்டு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ அந்த சண்டையை மட்டும் பெருசாக்கி விட்டுட்டேன்னா அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். புரியுது, நான் பாத்துக்கிறேன். சரி, இத போட்டுட்டு கேட்டுட்டே வா, நான் வண்டி எடுக்கிறேன். சுப்புலட்சுமி,
போய் பேசாம உண்மையை சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. நிறுத்துங்க. யாரு போய் பேசுறாங்க? அவங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு போய் பேசுறான்னு சொல்ற? நீங்க தான் போய் பேசுறீங்க. ஏய், நான் என்னடி போய் பேசினேன்? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வரவே இல்ல. ஆனா நீங்க வந்ததாவும் நான் உங்களை உள்ள விடலன்னு போய் சொல்றீங்க. உங்களுக்கு சுப்புலட்சுமி அம்மா மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. அதனால அவங்க மேல தேவையில்லாம பழிய போடுறீங்க. நான் ரூமுக்கு வரவே இல்லையா? ஆமா, வரல. நீ தாண்டி இப்ப போய் சொல்ற. நான் வந்தப்ப நீ தானே நந்தினி உள்ள புடவை மாத்துறா, அதனால உள்ள விட மாட்டேன்னு சொன்ன. ஐயோ, பொய். யாரு? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனா? ஆமா, நீ தான் சொன்ன. வா, எப்படி போய் சொல்றாங்க பாருங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அவ இப்பதான் குளிக்கவே போயிருக்கா. அப்புறம் எப்படி அவ புடவை மாத்துறான்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்க முடியும்? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க. ஏண்டி, என்ன பைத்தியக்காரி ஆக்க பாக்குறியா? நீங்க தான் நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி எல்லாரையும் பைத்தியக்காரங்களா ஆக்க பாக்குறீங்க.